வணக்கம். இது நம்ம கிச்சன். நம்ம என்ன பண்ண போகிறோங்க, கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி பண்ண போகிறோம். இதை கருப்பு கவுனி அரிசி 25 கிராம் இருக்கும். இதில் நம்ம கஞ்சி பண்ண போகிறோம். இது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நல்ல ஹெல்த்துக்கு நல்லது. வயசானவா சாதம் சாப்பிட பிடிக்கல, வேண்டிக்கல, செரிமானம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த கருப்பு கவுனி அரிசி நல்லது. இதில் ப்ரோட்டீனும் இருக்குது, நிறைய ஃபைபர் இருக்குது. இதில் இந்த கஞ்சியை போட்டு குடிக்கலாம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா 2 விதமான மெத்தடில் பண்ணலாம். ஒன்று இப்படியே நல்லா களைஞ்சி உணர்த்தி வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு இதில் இருக்கிற மண் தூசி தும்பட்டி எல்லாம் போயிடும். நல்லா மரம் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு வேணுங்கிறப்போ இதுமாரி மினி ஜாரில் கொஞ்சமாக ஒரு 2 கரண்டி போட்டு அரைச்சி வச்சு வச்சுட்டா இது யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான போது. இது நல்லா காணும். ஒரு கரண்டி மாவு போட்டுனாக்கா 3/4 கரண்டி மாவு போட்டுனா இதில் ஓரளவுக்கு ஜலம் விட்டாலே தாராளமாக வரும். இதை அப்படியேவும் போட்டு குடிக்கலாம், மோர் விட்டும் குடிக்கலாம், இல்லை வேணுங்கிறவா சர்க்கரை பால் அதெல்லாம் விட்டுண்டும் குடிக்கலாம். ஸ்வீட்டு குடிச்சவா இதை இந்தமாரி இது பண்ணலாம். இப்போ இது இன்னொரு மெத்தட் என்னென்னா, இதை நல்லா பொரிய வறுத்துட்டு இது கூட கொஞ்சோண்டு ஓமம் ஜீரகம் இந்தமாரி இதை போட்டுட்டு 2 வெந்தயம் இதையும் போட்டுட்டு லைட்டாக வறுத்துட்டு இதையும் அதோட ஒன்றா கொட்டி நைஸ் ஒரு கோட்ஸ் பவுடரை ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, மெய்யை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கோட்ஸ் பவுடரை அரைச்சி வச்சுட்டு தேவைப்பட்டப்போ எடுத்து இது பண்ணலாம். இப்போ இதை இது முன்னாடியே அரைச்சி வச்ச பவுடர் இது. இப்போ இது தண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில். இது நல்லா கொதி வரணும். இந்த தண்ணி நல்லா கொதி வரணும். நம்ம அதுக்குள்ளே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில், பெரிய ஜாரில் போட்டோம்னா இந்த அளவுக்கு நைஸ் ரவை பக்குவம் வரமாட்டேங்கிறது. அது முக்கால்வாசி கோர்ஸாக போய்டுறது, கால்வாசி மாவாக போடுறது. அந்தமாரி இப்போ 2 கட்டானா தான் வருது. இல்லை நிறைய தேவைப்படணுன்னா நல்லா 1 கிலோ 2 கிலோ போயில நல்லா களைஞ்சி உடச்சிட்டு நீங்கள் வறுக்கலாம். இல்லை அப்படியேவும் நீங்கள் மிஷினில் கொடுத்து நைஸ் ரவை பாம்பே ரவை பதத்துக்கு பொடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதையும் கஞ்சி போட்டு குடிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். இது தண்ணி கொதி வரட்டும். இந்த மாதிரி நைஸ் ரவை பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருந்தா அது போதும். இப்போ தண்ணி நல்லா கொதி வருது. இப்போ நம்ம தேவையான இந்த கருப்பு வச்சு பவுடரை இதில் போடணும். நான் இதில் 3 டம்ளர் ஜலம் வச்சுருக்கேன். இதில் 2 கரண்டி அளவுக்கு பவுடர் போட்டிருக்கேன். போட்டுட்டு கொதி வந்தது நான் சிம்மில் வச்சுருவேன். இது நிமிஷமாக ஆகிடும். நீங்கள் குக்கரில் விசில் போட்டுலாம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த சிம்மில் வச்சு அது பாட்டு பேசினப்போ நம்ம பாட்டு கட்டி நம்ம வேலையை கட்டலாம். இது என்ன ஆறணும், வச்சு ஆறட்டும். இந்த மாதிரி நைஸ் ரவை பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டா அது போதும். இப்போ தண்ணி நல்லா கொதி வருது. இப்போ நம்ம தேவையான இந்த கருப்பு வச்சு பவுடரை இதில் போடணும். நான் இதில் 3 டம்ளர் ஜலம் வச்சுருக்கேன். இதில் 2 கரண்டி அளவுக்கு பவுடர் போட்டிருக்கேன். போட்டுட்டு கொதி வந்தது நான் சிம்மில் வச்சுருவேன். இது நிமிஷமாக ஆகிடும். நீங்கள் குக்கரில் விசில் போட்டுலாம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. சிம்மில் வச்சு அது பாட்டு பேசினப்போ நம்ம பாட்டு கட்டி நம்ம வேலையை கட்டலாம். இது என்ன ஆறணும், வச்சு ஆறட்டும். அவ்வளோதான், கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது இந்தமாரி பக்குவத்தில் இருக்கும். ஆறினோன்னா இன்னும் கெட்டியாகிடும். அதுக்கு தகுந்தமாரி நம்ம பால் விட்டுட்டு குடிக்கலாம். உடம்பு ஜீரகம் அதெல்லாம் போடலைன்னா பால் விட்டுட்டு குடிக்கலாம். அதெல்லாம் போட்டால் மோர் விட்டு குடிக்கலாம், இல்லை அப்படியே கூட குடிக்கலாம்.